ஹாய் கைஸ், நம்ம இந்த மெமரி அடிச்ச வின்னர் சகால எபிசோட் 33 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இருந்தவன் இன்னுமா யாரில் ஐயாத இன்னும் அழகா எலி போட்டு போகுது. இன்னும் கனவுல இருக்கியாடா? இல்லைன்னு சகா நினச்சி பார்க்குறேன். நல்ல வேலை. இதெல்லாம் வெறும் கனவுதான். அட கடவுளே, இந்த கனவு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு. என் அப்பாவை யாரோ கொல்ற மாதிரி கனவு. நான் போர்க்களத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். கடைசியில என்னன்னு பார்த்தா நான் ஒரு இடத்துல அடிமையாயிட்டேன். நல்ல வேலையா நான் இங்க இருக்கேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவனுக்கு என்னதான் பிரச்சனையா? இவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். மரியாதையா விலகி போயிடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். நாங்க உங்களுக்கு சளைச்சவங்களா இல்ல உயர்ந்தவங்களா பாத்துடலாம். ஒரு முடிவு தெரியாம நான் விட போறதில்ல. ஓடிரு. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. சண்டை போட்டதெல்லாம் போதும், போங்க போங்க. 2 பேரும் தயாராயிருங்க. இப்படி எங்களை அடிச்சதுக்கு உங்களுக்கு நிச்சயமா பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. தெரியும் போடா. நாம ஜெயிச்சிட்டோம். கனவுலயே இருக்கிறானே. அப்பா, நான் சொல்றத கேளுங்களேன். எனக்கு சுத்த பைத்தியகாரத்தனமா ஒரு கனவு வந்தது. கனவுல அம்பு மழையா பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ரத்த வாட வருது. என்ன? அந்த கத்தியை வச்சு நீ யாரையெல்லாம் கொன்ன? உன்னை காப்பாத்தான் நான் இதை பண்ணேன். இந்த பலம் உன்னை பாதுகாக்க மட்டும்தான். என்ன மன்னிச்சுடு பெர்ஃபின். நான் உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உனக்கு சொல்லிக் கொடுக்கவும் நிறைய விஷயம் இருக்கு தோர்ஃபேன்.
ஏனாரே சாவுற மாதிரியே காட்டுறாங்க. இல்லப்பா, இது எல்லாம் நான் நான் தான். என்ன மன்னிச்சிடு. நான் தான் பண்ணேன். இது எல்லாமே நான் தான் செஞ்சேன். உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டு என்ன மன்னிச்சிடு. அப்பா, குற்ற போகாதீங்க. உணர்ச்சி. நில்லுங்க. அப்பா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எதிரின்னு யாரும் இல்ல. யாருக்குமே எதிரின்னு யாரும் இல்ல. அலறி எழ போகிறான். யாரு காயப்படுத்தினாலும் அது தப்புதான். எப்பவுமே அது தப்புதான். யாரையும் என்னடா இப்படி காட்டுறாங்க ஃப்ரேமு. இப்படிலாம் கனவு வந்தா அவ்வளோதான். இன்னும் உள்ளதான் போகிறான். ஏன்னா அதாவது போய் மாற்றினது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எப்படி வெளியே வருவானு தெரியல. போர்க்களமே நரகம் தானே. கடவுள் ரொம்ப பயந்து போய்க்கிறேன். சிரிக்கிறாங்க. இவனா என்ன தோர்ஃபின், இன்னும் நீ அங்கதான் சிக்கிக்கிட்டு இருக்கியா? நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் மாட்டிருக்கிறான். இத்தனை நாளாச்சு. நீ எப்பவுமே எதையும் ஒழுங்கா கத்துக்கவே மாட்டாங்க. திரும்பவும் நீ இங்கேயே வந்திருக்க. இது நரகம். என்ன நரகமா? செத்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கியா?
விளையாடாம இரு, சரியா? நீ செத்ததுக்கு அப்புறம் போற உலகம் இதை விட நல்லா இருக்கும். கவனமா பாரு. மனுஷங்க வாழற உலகத்துக்கும் இந்த இடத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கரெக்ட். போர் புரியிற எல்லா வீரர்களும் இங்கதான் வந்து நிற்பாங்க. அவங்களோட எல்லா மோசமான நினைவுகளும் இங்கதான் இருக்கும். இங்க போர் தான் நடக்கும். இதுக்கு முடிவும் கிடையாது. இதுல யாரும் ஜெயிக்க போறதும் கிடையாது. இங்க ஒன்ன தவிர எல்லாரும் எதிரிங்க தான். எல்லாரும் என்னோட எதிரிங்களா? புரியல. உனக்கு ஞாபகம் இருக்கா தோர்ஃபின்? நீ இங்கதான் எங்க கூட தங்கி இருந்த. நல்லதோ கெட்டதோ நீ இங்க தனிமையை உணர ஆரம்பிச்ச. அதனால உன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தவனே நான் தான். நானே இதை சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. ஆனா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த தோரணையே பாரு. ஒரு காலத்துல உன்னால ஒரு போர் வீரனா இருக்க முடியும்னு நீ நினைச்ச. அதுக்கப்புறம் அந்த எண்ணம் உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ உனக்குள்ள என்னதான் இருக்கு? நான் இப்பவும் ஒரு வீரன் தான். என்னோட கோபத்தினால நான் ஒருத்தனை ஓங்கி அடிச்சிருக்கேன். அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு திரும்பவும் வந்திருக்கேன். அதனாலதான் இந்த இடத்துல இன்னமும் நான் இருந்துட்டு இருக்கேன். என்னோட பொடி நழுவிக்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் கீழே விடலாம். திரும்ப இந்த பாதைக்குள்ள போற மாதிரி. மோசமானவன். என்னால இதெல்லாம் விட்டுட்டு வெளியில போகவே முடியல. நான் புலம்பிக்கிட்டு இருக்காது. நீ யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்ட. நிச்சயமா அதுக்கு உனக்கு சீக்கிரமே பதில் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. உன் கால் கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு உன்னை பயமுறுத்த வாய்ப்பு. என்ன நீ அவங்களெல்லாம் எட்டி உதைக்கிறீ? இது ரொம்ப மோசமான செயல். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீ காது கொடுத்து கேட்க வேண்டாமா? என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனமா பாரு. அதுல இருக்கிற சிலரை உனக்கு ஏற்கனவே தெரியும். நிச்சயமா இந்த முகங்களை நீ மறக்க மாட்ட. இவங்க எல்லாரும் உன் கையால கொல்லப்பட்டவங்க. என்னலையா? இங்க பாருங்க. நீங்க எல்லாரும் யாருங்கிறது எனக்கு தெரியாது. எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக எங்க வச்சு ஏன் கொல்லன்னு எனக்கு தெரியாது. என்ன வச்சிருங்க.
நம்பவே முடியலையே. என்னது இது? எந்த அம்பும் கூர்மையாக இல்ல போலயே. சொல்றத கேளு. இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. நீ இதுக்குள்ள விழ விரும்பல இல்லையா? என்னதான் அவங்க உன்னை விடாம உன்னை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தாலும் நீ தொடர்ந்து முன்னேறி போ. மேல ஏறு. இது உன்னோட போர். வெளியே வந்து உன்னால உயர்வட்டவங்களையும் உன் கூடவே கூட்டிட்டு போ. உண்மையான போர்ல ஈடுபடு. ஒரு உண்மையான போர் வீரனா மாறு. தோற்கன். அதேதான். எங்கடா அவன்? இதெல்லாம் கனவா? உனக்கு ஒண்ணு இல்லையே, நீ உயிரோட தான் இருக்க. தூங்கினுங்கிறான். இந்த சண்டையில நாம ஜெயிச்சிட்டோம். அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம். நமக்கு கடன் இன்னும் அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. மூஞ்சிலே ஒரு குத்து விட்ட தெரியுமா? அதை பார்க்கும்போது மனசுல அவ்வளவு சந்தோஷம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அடிச்சதே பெரிய சந்தோஷம். நம்ம வழிக்கு வர மாட்டானுங்க. என்னாச்சு? உனக்கு அடிபட்டது என்ன வலிக்குதா? என்னோட கையால பல பேரை கொண்டு இருக்க. உன்னோட குடும்பம் மாதிரி நிறைய பேரை கொண்டு இருக்க. நான் கொண்டவங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு அதே கையால ஒருத்தனை அடிச்சிருக்கேன். இன்னைக்கு ரீசனோட அடிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே முடிவு கட்டுறேன். இனிமே நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு சத்தியம் பண்றதா இருக்கேன். இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இன்னையில இருந்து நான் வாழ்க்கையில புது மனுஷனா மாற போறேன். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் இன்னையில இருந்து
டபுள் ட்ரைக்கு நீ ஒரு மேலைக்கு போட்டுப்பல எங்க அது அது வந்து காட்டு பண்ணீங்க அந்த இடத்தை நாசம் பண்ணிடுச்சுன்னு சொல்ல போறாது. ஆனா இதுக்கு மேல யாரும் சண்டை போடக்கூடாது. விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. புரிஞ்சுதா? விட்டாங்களே. இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை முடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி முதலாளி. இந்த கடுக்கன் இருந்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப பலசாலி தான் ஆக்டர். உன் கூட வேலை செய்யறவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் முதலாளி. நானும் ஒரு காலத்துல அடிமையா இருந்தவன் தானே. பார்த்து பொறுமையா, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அந்த மண்வெட்டியால நல்லா கொட்டி எடு. சரி. இந்த எபிசோட் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. இப்போ தோர்ஃபினுக்கு அந்த மாதிரி ஒரு கனவுலாம் நமக்கு வந்தால் தாங்குவோமானே தெரில. ஸோ அவ்வளோத்தையும் சுமந்துட்டு அவன் இருக்கிறது ஒரு பெருசாக தெரியுது. ப்ளஸ் அவங்க அப்பாவோட நினைவு அப்படிங்கிற இத்தனை நாள் இருந்தது எல்லாமே கலந்து வரும்போது நமக்கு என்னமோ அதில் போய் சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஃபுல் எபிசோடுமே. இந்த மாதிரி போர்லெஸ் இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க. நிறைய பசங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருப்பாங்க அந்த டைம்லலாம். ஸோ அவங்களும் இப்படி தானே, இல்லை வேறு வழி இல்லை. ஆனால் அந்த கோவம் போய் எதனா செய்யணும்னு செஞ்சுட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த டைமில் கில்ட்டிலையும் பிடிக்காமலையும் அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ தெரியல. அந்த மாதிரி இப்போ தோர்ஃபின் வந்து அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஆப்போசிட்டில் வந்து இப்போ இந்தவங்க மாதிரி வேணுனே வந்து நான் டார்ச்சர் பண்ணணும், தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல. அப்போ அவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது எப்படி அவன் ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. சும்மா வீம்புக்குன்னு வந்து சண்டை வளர்த்தி அடித்தாங்கன்னா அப்போ நம்ம அடி வாங்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை பேசி அதை மாற்றுவானா என்னன்றது தெரியல. எனக்கு வந்து தோர்ஃபின் வந்து எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் அவங்க அப்பா சொன்னது உனக்கு யாரும் எதிரியே இல்லைன்ட்டு, இந்த பக்கம் அஸ்கலாடு எல்லாருமே உனக்கு எதிரி தான் அப்படின்ட்டு. எதை எடுத்துக்குதுன்னு தெரில அவனுக்கு. அப்பா சொல்கிறதா இல்லை இவன் சொல்கிறதா, எதுடா கரெக்ட் இப்போ இந்த நான் வாழ்கிற வாழ்க்கைக்குன்றது போராடுறான். அதில் இப்போ அவங்க அப்பா சொல்கிறபடி வச்சுக்கிட்டாலுமே கத்தி வந்து உனக்கு எதிரி யாரோ இல்லைன்னாரு. ஆனால் அவன் கையில் கத்தி குத்தாரு. எது குத்தாரு? நீ வந்து கத்தியே பிடிக்கூடாதுன்னு அவன் கையில் கத்தியே குத்துருக்கூடாது இல்லை, எது கொடுத்தாரு அதை யோசிக்கணும். உனக்கு ஆபத்துன்னு வருது, உன்னை சார்ந்தவங்கனால ஒரு ஆபத்து வருதுன்னா அப்போ தடுக்கிறதுக்கு உனக்கு தேவை. வெறும் நீ வந்து வாய் வச்சுட்டுலாம் ஒன்றும் இங்கே சமாளிக்க முடியாது. ஏன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க மிருகம். அங்கே இருக்கும்போது நீ சமாளித்து தான் ஆகணும். அதான் இப்போ ஈனாரும் சொன்னான், அவனை அடிச்சா படுறா புழுர்னு எனக்கு அப்படி சந்தோஷம் அப்படின்றது. ஸோ எந்த இடத்துல அது யூஸ் பண்ணுறோன்றது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீ பண்ணது எல்லாமே அர்த்தமே இல்லாது. நீ வந்து அஸ்கலாட கொல்லணுன்ற உன்னோட வெஞ்சன்ஸ்க்காக அர்த்தமே இல்லாமல் யாரையோ கொண்டுட்டு இருந்த. அவன் சொன்னான்ட்டு கண்டமேனி கொண்டுட்டு இருந்தேன். அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் இப்போ நீ கத்தி எடுத்தாலோ இல்லை நீ குத்தினாலோ எது பண்ணாலுமே இன்னொருத்தனுக்காக நீ பண்ணுற. அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த உயிருக்காக ஒரு வேல்யூ பண்ணிகிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி அது அர்த்தமே இல்லை. நீ அது பண்ணியிருந்தாலும் போன உயிர் வந்திருக்க போகிறதில்ல. ஆனால் இருக்கிற உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவங்ககிட்ட கத்தி குத்துட்டு போனது. அந்த கூட்டத்தை காப்பாற்றி வச்சுக்கோ, அடுத்து நீயா இருன்னு சொல்கிறது தான் அது. ஸோ அதுக்கு தேவைதான். அதுக்கு நீ சண்டை போட்டு தான் ஆகணும். இது என்ன எந்த காலத்தில் இருக்கிற, அந்த காலத்தில் இருக்கிற. அப்போ நீ எதிரில் இருக்க அவ்வளோ பெரிய நீ இதை வாய் வச்சு திருத்தலாம் முடியாது. அப்படி பண்ணியிருந்தால் கண்ணுட்டு வந்து அவன் வேலையே போயிருக்கணுமே. எதுக்கு அஸ்கலாடோட வே எடுக்கிறான்? அந்த வேயை எடுத்து நல்லது பண்ணுறான். அதே தான் நீயும் எடுக்கணும். ஸோ அஸ்கலாடோட இதுவும் வேணும், உங்கள் அப்பாவோட இதுவும் வேணும். ரெண்டுத்தையுமே நீ எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் எடுத்து நீ ஒரு வழியை உருவாக்கு. அவ்வளோதான். கண்ணுட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்கள் அப்பா வந்து அவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஒரு நரகத்தில் நிற்கிற, உன்னை எல்லோரும் இழுக்குது, உங்கள் அப்பாவையும் சேர்த்து இழுக்குது. ஏன்னா அவரும் பண்ணியிருக்காரு, அவருமே கொலை பண்ணியிருக்காரு, அவரால் உயிர் போயிருக்கு இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் நின்றுட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி போன உயிர் இல்லைன்னு ஆகிடாது இல்லையா? ஸோ அவருமே நரகத்தில் தான் நிற்கிறாரு, அஸ்கலாடும் நரகத்தில் தான் நிற்கிறான். அப்புறம் என்ன வேரியேஷன் இருக்குன்றது தான். ஸோ இவர் எதுக்காக போகிறான்னாரு, அவன் எதுக்காக போனான். ரெண்டு பேருமே நோக்கம் என்ன, நல்லது பண்ணணுன்ட்டு. எடுத்துக்கோ, ஒரு முடிவேடு, உனக்கு ஒரு யோசனை. நீ திரும்ப 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 இதையே யோசிச்சுட்டு இருந்தா நீ திரும்ப திரும்ப அடியிலேயே தான் போயிட்டுருப்ப. அஸ்கலோட வார்த்தையை எடுத்துக்கோன்றது தான். அவன் அதான் யதார்த்தத்தை உனக்கு சொல்லிட்டு போயிட்டான். இதாண்டா போராடணும்டா, போராடுறதுக்கு இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் நீ போய் நல்லது செய், நின்றுட்டு செய்யு. ஆனால் அது போகிற வழி அது மோசமான வழி, அதுக்கு இதெல்லாம் தேவை தான். அங்கே உட்காந்து நான் புத்தர் பாடம் பாட்டு இருந்தாலாம் வேலைக்கு ஆகாது. அது அவன் தான் யோசிக்கணும். ரெண்டுத்தையுமே ஒன்று எக்ஸ்ட்ரீமாக அப்படிக்கு போயிடறான், இல்லை எக்ஸ்ட்ரீமாக இப்படிக்கா போயிடறான். நடுநிலையாக இருக்க மாட்டேன்றான். அதான் அவனுடைய பிரச்சனை. அதான் அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டில் தோர்ஃபின் இந்த அஸ்கலாடு மாதிரி தான் இருந்திருக்காரு. ஒரு படையில் சேர்ந்து எல்லாரையும் அடித்து அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தப்புன்னு ஒரு சைலண்ட்டாக வந்துட்டார். பட் தோர்ஃபினுக்கு அது லக்கு.
வரும்போதே அப்பா எப்படி இருந்து எப்படி மாறான்ட்டு ஒரு லெசன் ஆல்ரெடி இருக்குது, அதை சொல்லியும் கொடுக்குறாரு. ப்ளஸ் ஆஸ்கிலாடும் பார்த்து அதையும் அது ஒரு தப்பான வழியில் போயிருந்தாலுமே அவனை சுற்றி ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அவருக்கு மித்தவங்களாம் வந்து கண்மூடித்தனமாக போயிட்டு மாட்டி சிக்கி தவிச்சு அப்புறம் கற்றுக்கிட்டாங்க. ஆஸ்கிலாடுக்கு அது கண் முன்னாடி இருந்துச்சு. ஆனாலும் அதுவும் வேறு வழி இல்லாமல் ஆஸ்கிலாட்டை மாட்டி அவனும் மாறி அப்படி ஒன்று ஆயிடுச்சு. இப்போ கூட அவன் சொன்னான், நான் வந்து நிறைய பேரை என் கையால் கொன்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கையால் இப்போ நான் அடிச்சிட்டேன்னு வேற சொன்னான். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அன்னைக்கு வந்து யாருன்னே தெரியாத நிறைய பேரை கொன்னேன். பட் இன்னைக்கு வந்து நியாயமா ஒருத்தனை வந்து நான் அதே கையில அடிச்சேன். அப்படி எடுத்துப்பான்னு நினச்சேன். ஆனா இப்பவும் வந்து திரும்ப நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு தான் ஃபீல் பண்ற மாரி இருந்துச்சு. அப்ப இனிமே அடிக்கவே மாட்டேன்ற மாரி தான் அவன் சொன்னது இருந்தது. அது எப்படி போகும்னு தெரியல ஆனா. அதான் இத்தனை நாள் வந்து அவன் கரெக்டாக இப்போ யாரையுமே புண்படுத்தாமல் இருந்த வரைக்கும் அவங்க அப்பா தான், நான் அப்பாவை இல்லைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஈனாருக்காக போயிட்டு அவனை அடிச்சுட்டே இருக்கும்போது திரும்ப எனக்கு அஸ்கிலாடு மாதிரி ஆயிட்டனே, திரும்ப நான் கை வச்சிட்டேனேன்றப்போ குழப்பிக்கிறான். இந்த பக்கம் வரான். ஸோ அதனால தான் இந்த பக்கம் வந்து இப்போ அஸ்கிலாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனது. அவன் சொன்ன கடைசி வார்த்தையை ஏற்றுக்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இங்கே நீ வந்து தகுதியான ஆள் இப்போதைக்கு இல்லை. ஆனால் எண்டு என்னன்றது தெரியாது. ஓடு, நீ வாழ, இன்னும் நீ சாவலை, இன்னும் உயிரோட தான் இருக்க. உயிரோட இருக்கனா போராடணும், போராட்டத்துக்கு இதெல்லாம் தேவை, அவ்வளோதான். அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் மெச்சூராக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் புரியும். பட் போக போக அவனுக்கு லைஃப் லெசன் பண்ணும். இப்போ இந்த வாழ்க்கை வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கும். இதுவுமே தப்பு அதுவுமே தப்பு தான், நம்ம ஒரு வே எடுக்கணும்னு எடுக்கணும், அவ்வளோ. ஆனா ஈனார் இப்ப ஃபைட்டுக்கு நிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவனுமே வந்து சும்மா யாரையும் வந்து அடிக்கணும்னும் போல. வர்றவங்கள தான் அடிச்சான். எதிர்த்து நின்னதுனால தான் இப்போ அடிச்சோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபைடும் அவனுக்கு இருக்கு. அவங்களுக்கு பண்ண தப்புக்கு அவனை அடிச்சுட்டுங்கிற ஒரு நிம்மதியும் இருக்கு. ப்ளஸ் அந்த சைடும் விட்டுட்டாங்க. பெருசா எடுத்துக்கலாம். அந்த சைடும் நியாயமா இருந்ததுனால சரியா போச்சு. அதுதான் இப்போ மேல இருக்கிறவங்க நியாயமா இருந்துட்டாலே எந்த தப்பு நடக்காதுல்ல. இப்போ அவங்க விட்டுட்டாங்க. இப்போ சரியா போச்சு. இதே விடல இல்லடா என் மேலே கை வைக்கிறியா அப்படின்ட்டு அந்த தலைவரும் எடுத்திருந்தா அது தப்பா தான் போயிருக்கும். இப்போ ஈனாருக்கும் அதே தான் நடந்துச்சு. அவன் கண்ணு முன்னாடி தான் அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டு இருக்காங்க. ஆனால் அவன் அந்த வே எடுக்கலை. எடுக்கல. போய் நான் வெஞ்சன்ஸ் நான் திரும்ப போய் கொள்றேன்னு அந்த வே எடுக்கலை. அவனுக்கு திரும்ப அந்த ஆபத்து வரப்போ மட்டும் தடுத்துக்கிறான், அவ்வளோதான். இது எந்த இடத்துலையும் போகல. ஸோ அதையும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆபத்து வரப்போ நீ உன் உயிரை காப்பாற்றினா ஆப்போசிட்டில் வரப்போ குத்து வாங்குறதுல என்ன இருக்குது? அவனுக்கு லாஸ்ட்டாக அதே விஷயம் தான். உங்கள் அப்பா அப்படி நின்னதுக்கு வேல்யூ இருக்குது. நீ இப்போ அப்படி நின்னா நீ வாங்கினா வேல்யூவே இல்லை. எதுக்காக உயிரை விட்டேன்னு ஒன்று இருக்குல்ல. எதுக்கு விட்டேன்? இப்போ நான் குத்தினேன், யாரோ ஒருத்தன் வந்து நான் குத்தினா நான் செத்துனா என்ன இருக்குது வேல்யூ? ஒன்றுமே இல்லை. நான் செஞ்ச பாவத்துக்குலாம் இது கனெக்ட் இருந்து போச்சுன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, செஞ்ச பாவத்தை சரி பண்ணு. அதுதான் இப்போ அஸ்கலாடோ அந்த வார்த்தையை சொன்னோம். நீ கொன்னவங்களை கூட கூட்டிகிட்டு போ, அவங்களோட உயிருக்கு வேல்யூ பண்ணு. அத்தனை போனதுக்கு காப்பாற்றப்பாரு. இன்னும் இருக்கு இல்லையா? அவங்க எப்படியா இருந்தால் சார்ந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஏதோ ஒரு 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 லைஃப் இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் போய் காப்பாற்று, அவ்வளோதான். நான் இப்போ இறந்தவங்களுக்கு பதில் அவங்களுக்கு போய் செய். நீ நரகத்துக்கு போறியோ சொர்க்கத்துக்கு போறியான்றது அப்பாற்பட்டது. வாழ்கிற வரைக்கும் உன்னுடைய மனசுக்கு உண்மையாக வந்துட்டு போ. இப்போ உனக்குள்ளே ஒரு இது வந்துட்டே இருக்குல்ல, அது என்னது கில்ட்டி ஃபீல் வந்துட்டே இருக்குல்ல, அதை போக்கப்பாரு. நான் செஞ்சதுக்கு இங்கே செஞ்சுட்டேன்னு இந்த உலகத்தில் வாழும்போது ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு போயிடு, அவ்வளோதான். நான் செஞ்சது சரி பண்ணிக்கிறேன். இப்போயே நீ நரகத்தில் தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இந்த வாழ்க்கையே நரகமாயிடுது. அட்லீஸ்ட் இதை சொர்க்கமாயிக்கோ, செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போயிடலான்னு யோசிச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ அஸ்கலோடோட ஃபைனல் வார்த்தை, இந்த வே நீ இப்படி ஆனதுக்கு நீ மட்டுமே காரணம் இல்லை, அதுக்கு நானும் ஒரு காரணம் தான், அஸ்கலோடும் காரணம் தான். அவனை அப்படியே விடாமல் அவனை இதுக்குள்ளே இழுத்து ஓகே அந்த வெஞ்சன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவான்னு சொல்லி அவன் ஆடபடிலாம் ஆட வச்சது அவனுடைய தப்புமே. இது முழுசாக நீ தான் அப்படின்றது கிடையாது. அதை ஏற்றுக்கோ, அவ்வளோதான். உனக்கு ஒரு யம தர்மனே உனக்கு சொல்கிறான்டா அட்வைஸ், இதை விட உனக்கு என்னடா வேணுன்றது தான். எடுத்துக்கோ போ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீ எங்கே போகிறன்றது. அதான் அஸ்கலாட் சொன்னார்ல, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப லக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து மாறும்னு நினைக்கிறவங்களே ரொம்ப கம்மி இல்லை. அந்த மாதிரி யாருமே இல்லை. பட் அந்த மனசு அவனுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுபடி போனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு கண்ணுட்டு தான் இப்போ திரும்ப திரும்ப நினைக்க வர்றது அவன் தான். அவனுக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு தெரியல. அது பெரிய விஷயந்தான். அவனை பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப 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 மெச்சூராக அது எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு இதான் வழினா அதை செஞ்சு நம்ம முன்னேறது தான் வாழ்க்கைன்றதான் அவன் எதார்த்த டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்படி தான் போய் ஆகணும். இங்கெல்லாம் உக்காந்து நான் வந்து பைபிள் படிச்சு நான் நல்லது சொன்னால் இங்கே நான் மாறிடுவேன்றதெல்லாம் நடக்காது. நம்ம தான் இறங்கி செய்யணும். கடவுளை நம்பிட்டு வேண்டிட்டு இருந்தால் எதுவும் நடக்காதுன்றதான் அவன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதே தான் நீயும் பார்ப்பேன். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.